Hi students, welcome to Arsh Media. So question paper series நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸுக்கான கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் ஒரு கொஷின் பேப்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஷின் பேட்டர்ன் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன டிப்ஸ் சென்டம் எடுக்கிறதுக்கும் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இது கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் 90 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 90 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா பார்ட் 1 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 21 வேர்ட்ஸ் கேட்டுடுறாங்க. சென்டம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பார்ட் இது தான். ஏன்னா இது மூலியமாக தான் உங்களுடைய சென்டம் இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் ஆகும். அண்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதில் கொஷின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. ஸோ 7 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதில் 7th கொஷின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டியது 30th கொஷினாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 3ல் 7 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. அந்த 7 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 40th கொஷின் கம்பல்சரி கொஷின். அது போக நீங்கள் 6 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். மொத்தம் உங்களுக்கு 9 கொஷின்ஸில் 6 நீங்கள் அட்டன் பண்ணணும். கம்பல்சரியாக அட்டன் பண்ணியே ஆகணும். அண்ட் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு எய்தர் ஆர் சாய்ஸில் கேட்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு 41ல் ஏபி இருக்கும். ஸோ ஏ ஆர் பி ரெண்டில் ஏதாவது நீங்கள் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேட்டர்ன் சொல்லிவிட்டேன். 35 21 14 அண்ட் பார்த்திங்கன்னா 20. ஸோ இதுதான் உங்களுடைய கொஷின் பேட்டர்னாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கொஷினோடைய இதை போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எது அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அண்ட் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் எந்த பார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் 5 மார்க்ஸ் பார்ட்டில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்குது, 2 3 மார்க் இருக்குது, ஒரு 2 2 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வேர்ட்ஸில் குறைஞ்சபட்சம் 4 to 5 1 மார்க் இருக்குது. அங்கேவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 5 10 ஒரு யூனிட்டுக்கு வெயிட்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு இருக்குது. 15 to 20 மார்க்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேக்ஸிமம் 2 to 3 யூனிட்ஸ் கவர் பண்ண பாருங்கள். யார் அப்படின்னா பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, மேக்ஸ் எனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு நினைக்கிறவங்க, என்னால் ஒரு நல்ல மார்க் எடுத்தால் போதுன்னு நினைக்கிறவங்க 2 to 3 யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அசால்ட்டாக மார்க் போட்டுற முடியும். அண்ட் சென்டம் எடுக்கிற நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் 1 மார்க்கில் தான் விடுவீங்க கோட்டை. ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா புக் பேக்ஸை தரவு பண்ணிவிட்டு புக்கின் போய் கான்செப்ட்ஸை தரவு பண்ணுங்கள். கான்செப்ட்ஸை தரவு பண்ணுறது மூலிமா உங்களால் ஈஸியாக அந்த மீதி 5 புக்கின் 1 வேர்ட்ஸையும் உங்களால் போட முடியும். புக்கின்லேருந்து 5 to 6 1 வேர்ட்ஸ் வரும். அதே நான் சொல்லிக்கிறேன். கம்பல்சரி கொஷினை பொறுத்த வரைக்கும் இங்கே கம்பல்சரி கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு மாடலஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு சொல்லிட்டு அந்த கொஷினை கேட்டிருக்காங்க. அண்ட் பார்ட் 3ல் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷோ த பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை கோலினியர்னு அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக வரும், நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய கொஷின்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா எந்த கான்செப்ட் அதிகமாக கம்பல்சரி கொஷின்ஸில் வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக கம்பல்சரி கொஷின்ஸையும் போட்டுற முடியும். கம்பல்சரி கொஷின்ஸை நீங்கள் போடுறதுக்கும் நீங்கள் கான்செப்ட் வைஸ் தரவாக இருக்கணும். கான்செப்ட் வைஸ் தரவாக இருக்கிறதுனா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த சம்மை உங்களை எப்படி அப்ரோச் பண்ண முடியுது அப்படின்றதான் கான்செப்ட் வைஸ் தரவாக இருக்கிறது. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சம்மை கொடுத்தா உங்களால் அதை எப்படி அப்ரோச் பண்ண முடியுது, கிளியராக அப்ரோச் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் கான்செப்ட்டில் தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நீங்கள் கான்செப்ட்டில் தரவா இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முடிஞ்சளவு கான்செப்ட்டில் தரவா இருங்க. அண்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா புக் பேக்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. புக் பேக்ஸை தரவு பண்ணிட்டீங்கனாலே இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா புக் பேக்கில் இருந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5 5 மார்க் வந்துச்சுன்னா 25 to 30 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் குறைஞ்சபட்சம் 3 to 4 வந்துடும். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸும் 3 to 4 வந்துடும். அண்ட் 1 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 13 to 14 பார்த்திங்கன்னா புக் பேக்கிலேருந்து வந்துடும். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக 60 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிட முடியும். சென்டம் எடுக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி கான்செப்ட்டில் தரவா இருந்தீங்கன்னா புக்கின்லேருந்து கேட்குற அந்த 5 1 மார்க்ஸ் இன்சைட்லேருந்து கேட்குறது அண்ட் ஒன்று கொஷின்ஸாக பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கேட்பாங்கன்னா புக்கின்லேருந்து கேட்பாங்க. அதாவது கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயோ எக்ஸாம்பிள்ஸ்லையோ இருக்காது, அது புக்கின்லேருந்து கேட்பாங்க. அண்ட் 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் புக்கின்லேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புக்கின்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய மார்க்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த 15 to 20 மார்க்ஸை கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சென்டம் போடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்கள் 2 பேருக்கும் கொடுக்குற சின்ன டிப்ஸ். ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மெயின் டிப்பாக சொல்லிடுறேன், கான்செப்ட்டில் தரவா இருங்கப்பா. எதை படித்தாலும் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம கூட ஸ்டே டியூன்டாகவே இருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.